காட்பாடியில் உள்ள VIT பல்கலைக்கழகத்தின் 41வது பட்டமளிப்பு விழா வேந்தர் ஜி. விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார். அப்போது நிகழ்வில் உரையாற்றிய அவர், மாணவர்கள் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துபவர்களாக மட்டும் இல்லாமல் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் நாட்டை கட்டமைப்பவர்களாக மாற வேண்டும் என்றார். மேலும் பிரதமர் மோடியின் லட்சியமான 2047க்குள் இந்தியாவை வல்லரசாக மாற்ற உள்நாட்டு தயாரிப்புகளை பயன்படுத்தவும் நாட்டிலேயே முதலீடுகளை செய்யவும் மாணவர்களை வலியுறுத்தினார். மேட்டூர் அருகே பள்ளி மைதானத்தில் விளையாடிய 11ஆம் வகுப்பு மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளன. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள வனவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த ஸ்ரீதர் என்பவர் சம்பவத்தன்று மாலை பள்ளி விளையாட்டு மைதானத்தில் உள்ள கம்பியில் உடற்பயிற்சி செய்ய முயன்ற போது திடீரென மயங்கி கீழே விழுந்ததாக தெரிகிறது. உடனே சக மாணவர்களும் ஆசிரியர்களும் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் நங்கவள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து நங்கவள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவனின் உடலை சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கார் மற்றும் இருசக்கர வாகனம் மோதிக்கொண்ட விபத்தில் மாற்றுத்திறனாளி உட்பட 2 வாலிபர்கள் உயிரிழந்தனர். நத்தம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கோவில்பட்டி பிரிவு அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற மாற்றுத்திறனாளியான சையது ஒலி ஹக்கீம் மற்றும் மருதுபாண்டி ஆகியோரின் மீது சென்னையிலிருந்து துவரங்குறிச்சி வழியாக மதுரை நோக்கி வந்த சொகுசு கார் எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்த நத்தம் காவல் ஆய்வாளர் பொன் குணசேகரன் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று உடல்களை மீட்டு உடல் கூராய்வுக்காக நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து கார் ஓட்டுநரான ஜெசன் கிருபாகரன் என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சூலூர் அருகே விவசாயி வீட்டின் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ய முயன்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள பூரண்டாபாளையத்தில் விவசாயி கணபதியப்பன் குடும்பத்தினருடன் தகராறு செய்த மணி மற்றும் அவரது மகன் ராஜ் கணேஷ் ஆகியோர் மதுபோதையில் கணபதியப்பனின் வீட்டிற்கு சென்று மண்வெட்டியால் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது அவர் வீட்டின் உள்ளே சென்று கதவை பூட்டிக் கொண்டதால் ஆத்திரமடைந்த ராஜ் கணேஷ் பெட்ரோல் வாங்கி வந்து வீட்டின் மின் இணைப்பு பகுதியில் வாசலில் நின்றிருந்த அவரது புதிய காரிலும் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். இந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து சுல்தான்பேட்டை போலீசார் CCTV காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக தள்ளாடுவதாக தவிகவின் பரப்புரையாளர் நாஞ்சில் சம்பத் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக அரசு தனது நிலைப்பாட்டில் சரிக்கு தள்ளாடி கொண்டிருப்பதாக சாடியதோடு தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கையை 25 ஆண்டுகளாக தொடர வேண்டும் என்பதே தவிகவின் உறுதியான நிலைப்பாடு என்றார். ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடுதான். அதுல திமுக சறுக்குகிறது, தள்ளாடுகிறது. டெல்லியில பேரனுக்கு பட்டம் சூட்டுகிற விழாவில் கலந்து கொள்ள லண்டன் புறப்படுது. அண்ணன் ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி தொகுதி மறுவரையறையில் நீங்கள் முந்திக்கொண்டு எந்த கருத்தையும் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்ய வேண்டாம், ஒரு திருத்தத்தை கொடுப்போம், அந்த திருத்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தொகுதி மறுசீரமைப்பை நாம் ஆதரிக்கலாம் என்று திமுக முடிவெடுத்திருக்கிறது. எங்க தரப்புல ஒண்ணும் இல்ல. இன்னும் 25 ஆண்டு காலத்துக்கு இதே நிலை 453 உறுப்பினர்கள் நீடிக்க வேண்டும் என்றுதான் எங்க நிலைப்பாடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.